அதிகாலை நேரம். இஸ்ரவேலின் மலைகள் சூரிய ஒளியில் மெதுவாக விழித்துக் கொண்டிருந்தன. அந்த அமைதியில் தேவனின் மனிதன் எலியா தனது பயணத்தை தொடங்கினார். கிராமத்தின் பாதைகளில் மக்கள் தங்கள் வேலைகளை தொடங்கினர். அந்த பாதையில் எலியா அமைதியாக நடந்து சென்றார். ஒரு சிறிய வீட்டில் ஒரு விதவை அப்பம் தயாரித்தாள். அந்த எளிய வீட்டில் தேவனின் கருணை இருந்தது. மதிய சூரியன் கிராமத்தை ஒளிரச் செய்தது. எலியா மக்களுடன் அமைதியாக வாழ்ந்தார். மலைப்பாதைகள் அமைதியாக இருந்தன. அந்த நீண்ட பாதையில் எலியா தனது பயணத்தை தொடர்ந்தார். ஒரு அமைதியான ஆற்றின் அருகில் எலியா ஓய்வெடுத்தார். அந்த அமைதியில் அவர் தேவனை நினைத்தார். ஒரு வயல்வெளியில் ஒரு இளைஞன் வேலை செய்தான். அவரின் பெயர் எலிசா. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. தேவன் எலியாவை அழைத்தார். எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அவரது விசுவாசம் என்றும் நினைவில் வாழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வேதாகம கதைகளை பார்க்க இந்த இயேசுவை சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.